ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என வாசித்து கேட்ட வேத பகுதியிலே ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நமக்கு இருக்கிறதான பெரிய சவால். நம் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஒரு பந்தயத்தில் ஓடாமலோ அல்லது ஒரு யுத்தத்தில் போராடாமலோ யாரும் ஒருவர் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக மனிதருடைய வாழ்க்கையில் பலவிதமான வியாதிகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் தங்களுடைய வாழ்க்கையில தொற்றிக்கொள்ளுகிறதான பொழுது தங்களை பாதுகாத்து கொள்ள அல்லது அதிலிருந்து பெரிதான ஒரு விடுதலை உண்டாகும்படியாக அவர்கள் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து மண்டாடி செபிக்கிறார்கள், தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபித்த காட்சிதான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் மண்டிட்டு முகங்குப்புற விழுந்து நம்மை தாமே தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டோமானால் வாழ்க்கையில் காணப்படுகிற வியாதிகளோ பலவீனங்களோ சாத்தானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான அந்த ஏவுக்கிழந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார், நம்முடைய ஆத்மாவை இப்படிப்பட்ட காரியங்கள் தாக்காதவாறு அவர் பாதுகாத்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் முழுவதிலும் பார்க்கின்றதான பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மரணத்தை ஜெயங்கொண்ட ஆண்டவர் என் சித்தத்தின்படி இல்லை, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்கிறார். பிதாவின் சித்தம் செய்ய சோதனைகளையும் பாடுகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்க நேரிட்டாலும் கெத்செமனேயில் முகங்குப்புற விழுந்து பிதாவினுடைய சித்தத்துக்கு தம்மை பரிபூர்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரே, அங்கதான் பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடிக்கிறவராக பிதாவினுடைய அந்த பரிபூர்ண பலத்தை அவர் முழுமையாக அவர் பெற்றுக்கொள்கிறார். இயேசுவானவர் எவ்வாறு ஜெயம் எடுத்தாரோ, எப்படியெல்லாம் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரோ அதுதான் நமக்கான ஒரு வழி, ஒரு வாசலாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்த ஒரு நோக்கம் கர்த்தருக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு திட்டம் அவருக்கு உண்டு. அதை நாட்களை நாம் அறிந்தவர்களாக நாம் அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவதை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் காலை பொழுதில் வாஞ்சிக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்னுடைய சத்தமானது நாட்களை துணித்து கொண்டுதான் இருக்கிறது. மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் சிங்காசனங்கள் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்தவர்களாக, அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாக, நமக்கு முன்பாக வைத்துள்ள அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவருடைய நோக்கத்தை அறிந்தவர்களாக, அந்த நோக்கத்தின்படி வாழ்கிறவர்களாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நாம் அர்ப்பணிப்போம். அப்படி நாம் வாழ்கின்றதான பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாக சகலமும் மாறும். தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம் உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஜெபிக்கலாம். அங்கே நேசிக்கின்றதான அன்பின் நல்ல பிதாவே, தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அது பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அந்த சித்தத்திற்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நாங்களும் அப்பா ஒவ்வொரு நாட்களும் ஜெயம் பெற பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி தந்து நீர் எங்களை பலப்படுத்துவீராக. என்ன காரியத்திற்காக தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ தம்முடைய பிள்ளைகள் இந்த காரியத்து மீது ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தகப்பனே யாவருக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அலங்காரம் காணச் செய்யும்
ஜெயம் கொண்டோம் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோம் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது.